தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா. ஓகே. நாங்கள் இருக்கிறது கார்டூனில் முந்தி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நாங்கள் கேட்டிருக்கோம். நாங்கள் ஓகே. முந்தி வேறு கோச்சிங் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தான். 2 வருஷம் அவங்க படிச்சுட்டு இருந்தான். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகவே தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் விளம்பரத்தை ஏற்கனவே 6th உங்களோட நான் பேசியிருக்கேன் இதை பற்றி. அப்படிங்களா? கேட்டிருக்கேன் நான். இருந்தாலும் நேரடியாக கோச்சிங் பண்ணணும் அப்படின்னு அங்கே கோச்சிங் நேரடியாக போனோம். இப்போ திருப்பி 9th அந்த 6th வாய்ப்பு தெரிஞ்சுக்கிட்டு 9th மறுபடியும் உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டேன் நான். பெட்ரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸ் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சைனீஸ் ஸ்கூலில் டாபிக் மாற்றிட்டா நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அதை நீங்களும் எடுக்கிறீங்க. அது ஒரு சிலபஸ். ஆமாம் சார், சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு வாட்டி. அதை நீங்கள் பண்ணிடுறீங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது. ஏன்னா இங்கே எல்லா பசங்களுமே ஆறுதல் மார்க் எடுத்துடுறான். இப்போ 9th சொன்னீங்கன்னா 250, 60 இதெல்லாம் எடுத்துடுறான். ஆனால் அந்த டார்கெட் அடிக்கிறதுக்கு அந்த அவங்க கொடுக்குற டாப்பிக்கை முடிக்கணும் இல்லையா? எக்ஸ்ட்ரா கொடுக்குற டாபிக் கண்டிப்பாக அது இந்த தடவை இந்த அளவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த டாப்பிக்கே நீங்கள் முடிச்சிருக்கீங்க. சோசியல் பிரம்மாண்டம், சயின்ஸ் நீங்கள் சாரு, அந்த முஸ்லிம்ஸ் மேம் பேர் தெரியாது எனக்கு. முஸ்லிம்ஸ் மேம், இங்கிலீஷ் மேம் ஒருத்தவங்க இருக்காங்க. பட் என் பையனுக்கு அந்த பேர்லாம் தெரியும். ஓகே. ஐக்யூ மேம் இவங்கெல்லாம் வந்து டாப்பர்ஸ். கேட்டால் உடனே பதில் வந்து சூப்பராக கொடுத்துட்றாங்க. உங்கள்கிட்ட பேசணுக்கானே சொல்லலை நான். இயல்பாகவே இவன் அந்த 1 மணி வரையும் படிக்கிறதுனால இவனுக்கு ஒரு கிறுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேள்வி தப்பானா கூட பார்த்தீங்கன்னா உடனே கூகுளில் போட்டு எடுத்து ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த மேமுக்கு அந்த சூப்பர்வைசர் மேம் அவங்களுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த ஜப்ஜெட் சாருக்கெல்லாம் போட்டு விட்டுட்டு பண்ணாங்க. நான் சொல்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறா, ஏன்டா இவ்வளோ போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, இல்லை நான் கரெக்டாக போட்டிருக்கேன், அவங்க இதை கவனிக்கணும்ல, எனக்கு 1 மணி வரையும் படிக்கிறேன் அப்படிம்பியா, உடனே தானே படிக்கிறேன் பட் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்றாங்க. சூப்பர் மார்க். சார் இப்போ முன்னாடி இருந்த தட்சனுக்கும் இப்போ இருக்கிற தட்சன் சூப்பர் நல்ல டெவலப்மெண்ட்டு. அதாவது உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு படிக்கணும்னு சொல்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதாவது எதுக்குமே டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உட்காந்து படிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணம் வந்தது உங்களுக்கு. வந்ததுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வர வைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? சூப்பர். அதனால் வந்து நான் இன்னும் பெருமையாக சொல்லுவேன், என் பையனும் கர்னூலில் படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நன்றிங்க சார். நல்லது. ஸோ இது லைக் தட்சின் இப்போ வீட்டில் இருக்கிறாரு, வீட்டிலேருந்து படிக்கிறாரு. உங்களுக்கு எப்படியெல்லாம் அது வந்து ஈஸியாக இருக்குங்களா? லைக் அவரை நீங்கள் மோல்டு பண்ணி கொண்டு போகிறீங்க இல்லைங்களா? வெளியே இருந்தாருன்னா வேறு மாதிரி இருந்திருப்பார். இப்போ வீட்டில் அவர் கண்ணு முன்னாடியே இருக்கிறாரு. ஸோ இது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்க? அப்படிலாம் எதுவும் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டான். அவன் தேவை படிக்கிற வேலை மட்டும். இந்த காலையில் சொல்லி படிக்க ஆரம்பிச்சிடுவான். ஈவினிங் வரையும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு தேவையாக ஃபுட்டுலாம் கொடுத்துருக்குறேன், அதை சாப்பிட்டு டக்குனு படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஃபுல்லாக படிப்பதே அவனுக்கு. ஓகே. ஸோ ஹெல்த்தியாகவும் பார்த்துக்கிட்டீங்க. ஆமாம், அவனுக்கு என்னென்னா தேவையை செஞ்சு கொடுத்துருவேன். நல்லா சாப்பிடுவான். படிப்பதே அவனுக்கு தேவை, ஃபுல் படிப்பதே. என் கடையில் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். டீ காஃபி அப்பப்போ எல்லா என்னென்ன செஞ்சு கொடுத்துருந்துருவேன். சாப்பிட்டா அவன் படிச்சுக்கிட்டே தான் இருப்பான். இந்த வருஷம் எப்படியாவது சயின்ஸ் ஸ்கூல்ல போகணும்னு ஒரு உறுதியோடு இருக்கிறான். கிளாஸ் நல்லா இருக்கு சார். கேள்விகள் கேட்டால் அதே பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூப்பர், சார்லாம் சூப்பர், மேக்ஸ் எல்லாம் மிரட்டி விடுறாங்க. ரொம்பவே ஆர்வமாக விடுவாங்க. இங்கிலீஷ் மேம் ஒரு மேம் சூப்பராக நல்லா கொடுப்பாங்க. ஓகே. ஓகே. ஐக்யூ மேமும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மேமும் அவங்களும் சூப்பர். ஓகே. ஆனால் உங்களோட கிளாஸும் சாரோட கிளாஸும் பசங்க மறந்து போய் உட்காந்துருக்காங்க. அதுவே சந்தோஷம். டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். சூப்பர் சார். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் எடுக்கிறீங்க, பட் உங்களுக்கு சரியான பூஸ்ட் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன்ஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு பெட்டர். ஏன்னா நீங்கள் ரொம்ப கண்டிஷன் பண்ண பேரண்ட் எதாவது நினைப்பாங்க. இல்லை, பேரண்ட்டுக்கு என்னதான் நாங்கள் கண்டிஷன் அடங்க மாட்டோம். ஆனால் உங்களுக்குலாம் அடங்குறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அடங்க முடியும். அதனால் நீங்கள் இன்னும் ஃபோர்ஸ் கொடுக்கலாம். சில என்ன அட்டன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் கேட்கலாம். பட் எங்கள் பையனை விடலை. அட்டன்ஸ் இது வரைக்கும் ஒரு கிளாஸ் விட்டு அட்டன் பண்ணாமல் விட்டதில்லை. நீங்கள் என்ன கூட அதெல்லாம் ஸ்டெப் இருக்காங்க சார். தொடர்ந்து ஒரு 3-4 நாள் லீவ் ஆனாங்கன்னா உடனே கால் வந்துடும். அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கால் போய்ட்டு உரிமை எடுத்துக்கிட்டால் நீங்கள் சந்தோஷம் தான் எங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக சார். பிகாஸ் எங்கள் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு முக்கியம் இல்லை. எங்களுக்குள்ளே வந்துட்டாங்க, கருடுக்குள்ளே வந்துட்டாங்கனாலே அவங்கள ஏதாவது மோல்டு பண்ணி நல்ல மனுஷனாக வெளியே அனுப்பணும். சூப்பர் சார். அது உள்ளே போகிறாங்களோ இல்லையோ, பட் மோல்டு பண்ணணும் சார். அதான் சார், நீங்கள் பெட்டராக கொண்டு கொடுத்துருக்கீங்க. அதாவது படிக்க பழக்கப்படுத்திட்டீங்க இல்லையா? இன்னும் ஆர்ட்ஸ் படிச்சு போயிட்டே இருக்கும். 28 நாள் உட்காந்தாவே படிச்சிருவான். இதில் 1 வருஷமெல்லாம் உட்காந்தானா அப்புறம் பழக்கப்பட்டுருவானுங்க இல்லையா? அது ஈஸியாக கொண்டு வந்துடுறீங்க சார். பெஸ்ட்டு. ஆன்லைனில் இவ்வளோ ஒரு
ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணுறீங்க இழுக்கிறீங்க அப்படின்னா உண்மையிலே டயத்தை ஒதுக்கி எல்லாம் இழுக்கிறீங்கன்னா பெரிய விஷயம். நாங்கள் அங்கேருந்து வர்றதுலாம் பெரிய விஷயம் இல்லை. நீங்களும் ஒதுக்கி டயத்தை ஒதுக்கி இந்த நாள் செலவு பண்ணி நீங்களும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணுறீங்க இல்லையா, ரெஸ்பான்ஸ் கொடுத்து. ஓகே, இன்னும் பண்ண மாட்டோம். இங்கே வந்து நீங்கள் கொடுக்குறத தாண்டி உட்கார வச்சு இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பிடிக்கிறத கடலை நீங்கள் பிடிக்கிறதே அவங்க அந்த கிளாஸு அந்த கேள்விகளுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய அட்டன் பண்ணாங்களா. இப்போ எங்கிட்ட படிக்க சொல்லி படிப்பான். ஆனால் நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, கொஸ்டின்ஸாக கொடுத்து 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 தூங்குறோன்னு கூட எழுப்பி விட்டுருவோம். அதை நீங்கள் இன்னொரு 30 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி பேரண்ட்டுகளுக்கு இங்கே வர்றவங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னா பட் நாங்கள் தூங்க விட மாட்டோம். ஆனால் அவங்க முடிக்கணும்னா உங்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.